இவ்வகையில் செயல்படுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பிறகு என்ன எதிர்பார்த்தீர்கள் மகாதேவா? தாங்கள் மன்சாவின் குரோத அக்னியை அணைப்பீர்கள் என்று எண்ணினேன். அவள் மனதில் உள்ள வன்மத்தின் அக்னியை அணைப்பதற்காக தாங்கள் முயற்சித்திருக்கலாம். ஆனால் தாங்களோ துவேஷம் மற்றும் குரோதத்துடன் அங்கிருந்து மீண்டு வந்திருக்கிறீர்கள். தாங்கள் இன்று மகாதேவா, இந்த பாயும் நதியை நன்றாக பாருங்கள். இது என்றும் வினா எழுப்பியதில்லை, எவரிடமும் வஞ்சம் தீர்ப்பதும் இல்லை. அனைத்து அநியாயத்திற்கும் சுயநலத்திற்கும் இது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை தேவி கங்கா, தாங்கள் சிந்திக்கும் விதம் முறை அல்ல. தங்களின் இந்த மன உணர்வு உண்மை அல்ல. இல்லை மகாதேவா, வருடங்களுக்கு பிறகு உண்மையை இன்றுதான் நான் உணர்ந்தேன். பிரம்மதேவரின் கமண்டலத்தில் நான் அடைக்கப்பட்டேன். தங்கள் ஜடாமுடியில் நான் பின்னப்பட்டேன். பூலோகத்தில் அலைந்தது நான் தான். ஆனால் தங்களுடன் வாழும் இன்பத்தை பெற்றது அந்த பார்வதி, அந்த பார்வதி, அந்த பார்வதி. அழகாக இருக்கிறது. இந்த கோலத்தில் நாம் அனைத்து வண்ணங்களையும் நிரப்ப வேண்டும். அனைத்து தீபங்களையும் ஏற்றுங்கள் என்று கைலாயத்தின் ஒளியில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. என் சகோதரி கங்கை இன்று வருகிறார்கள். அவள் இருளை போக்க வல்லவள். அதனால் இன்று கைலாயத்தில் அனைத்து இடத்திலும் மலர்களும் ஒளியும் நிறைந்திருக்க வேண்டும். தாயே, தாங்கள் எதற்காக கவலை கொள்கிறீர்கள்? பாருங்கள், நாங்கள் கைலாயத்தையே அலங்கரித்து விட்டோம். தாயே, இதற்கு முன்பு தாங்கள் இதை போன்று இருந்ததே இல்லையே. பிறந்த வீட்டிலிருந்து எவரேனும் வருகிறார் என்றால் பெண்ணிற்கு அதைவிட மகிழ்ச்சிகரமான செய்தி வேறு என்ன உள்ளது? என் அக்கா கங்கை பல வருடங்களுக்கு பிறகு இங்கு வருகிறாள். ஆகையால் அலங்காரத்தில் குறை இருக்கக்கூடாது. கைலாயத்தையே நன்றாக அலங்கரியுங்கள். தேவி, தாங்கள் அளித்த அன்பிற்கு அநியாயம் ஏதும் நேரவில்லை. மாறாக தங்களது புனித அன்பிற்கு உன்னத இடம் கிடைத்திருக்கிறது தேவி கங்கா. ஆனால் கைலாயம் கிடைக்கவில்லையே. மகாதேவரும் கைலாயமும் அனைவருக்கும் சொந்தம், அவ்வாறு தானே கூறுகிறீர்கள். ஆனால் சிவனின் இதயத்திலும் எனக்கு இடமில்லை, அவர் கைலாயத்திலும் இடமில்லை. கைலாயத்திற்கான அழைப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. ஏன்? ஏனென்றால் தங்களின் சுயநலத்திற்காக தாங்கள் லோக நன்மை என்று கூறி என்னை நிரந்தரமாக பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். எனது மன விருப்பம், காதல், அன்பு அனைத்தையும் தாங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள், என்னை ஏளனம் படுத்தினீர்கள். தேவி கங்கா, தாங்கள் கைலாயம் வரக்கூடாது என்று உரைத்தவர் எவர்? எவரும் கூறவில்லை. கைலாயம் சிவனின் ஸ்தலம் மட்டுமல்ல, தங்கள் சகோதரி சக்தியின் ஸ்தலமும் தான். எக்கணம் வேண்டுமானாலும் தாங்கள் கைலாயம் வந்து செல்லலாம். நான் செல்வதை பற்றி அல்ல, கைலாயம் வருவதை பற்றி பேசுகிறேன் மகாதேவா. கைலாயம் அழைத்து செல்லுங்கள், இப்பொழுதே, இக்கணமே. நிச்சயமாக தங்களை வரவேற்க தங்களின் சகோதரி தேவி பார்வதி இன்று கைலாயத்தையே அலங்காரம் செய்திருக்கிறாள். வாருங்கள். நன்கு சிந்தியுங்கள் மகாதேவா. ஏனென்றால் நான் கைலாயத்தை தரிசிக்க வரவில்லை. அங்கு நான் என் உரிமைக்காக வருகிறேன், என் உரிமைக்காக வருகிறேன், என் உரிமைக்காக வருகிறேன். எந்த உரிமை பார்வதிக்குடையதோ அது கங்கைக்கு எவ்வாறு கிட்டும்? மகாதேவர் என்றும் கங்கையை கைலாயத்திற்கு அழைத்துச் செல்ல மாட்டார். இது அசுரர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று கருதுவேன். நீ மதிக்கெட்டவள். நீ உன் விரோதத்தின் மமதையில்
மகாதேவரின் சக்தியை உணர மறுக்கிறாய். அதற்குள் என்ன அவசரம் கதிரு? மகாதேவர் மேல் நாங்கள் வைத்திருக்கும் விரோதம் உண்மை என்றால் எங்களது அனைத்து திட்டமும் நிறைவேறும். தாங்கள் மகாதேவர், முக்காலமும் அறிந்தவர், சர்வ ஞானி. தாங்களே கூறுங்கள், தங்களுக்காக, தங்களின் காதலுக்காக நான் பிரம்மதேவரின் கமண்டலத்தில் மட்டுமல்ல, மரண லோகம் வரை செல்வதற்கு தயாரானேன். பர்வத அரசன் இமவானின் மகளாக இருந்தும் கூட இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தேன். எனது தவத்திற்கும் தியாகத்திற்கும் என்ன பலன் கிடைத்தது? பூஜைக்கான மரியாதை பதவி. பிரம்மதேவரின் கமண்டலத்திற்குள் தாங்கள் இருக்கையில் அக்கணம் தாங்கள் ஒரு சொட்டு ஜலமாயிருந்தீர்கள். இந்த அண்ட சராசரத்தில் யாவரும் அப்பொழுது தங்களை பூஜிக்கவில்லை. வாழ்வில் பாவம் புரியும் யாவருக்கும் விமோச்சனம் தரும் தேவியாக தாங்கள் மாறவில்லை. பாவ விமோச்சனி கங்கா அல்ல. மீண்டும் தங்கள் வார்த்தைகளால் என்னை ஏமாற்றுகிறீர்கள். தங்கள் சுயநலத்தை லோக நன்மை என்று கூறுகிறீர்கள். நான் மீண்டும் கேட்கிறேன் மகாதேவா, இதில் எனக்கு என்ன பலன் கிடைத்தது? பொது நலனில் கிடைக்கும் ஆனந்தத்தை விட உன்னதமானது வேறேதும் உண்டா? ஒருவேளை எனது வினா தங்களுக்கு விளங்கவில்லையா மகாதேவா? எனக்கு என்ன பலன் கிடைத்தது அதை பற்றி கூறுங்கள் மகாதேவா. தாங்கள் விரும்புவது யாதென்று கூறுங்கள். கைலாயத்தில் இடம், கைலாயத்தில் இடம். அங்கு எனக்கு முழு உரிமை தேவை. எவ்வாறு பார்வதி தங்களின் மனைவியோ அவ்வாறே நானும் தங்களை காதலித்தவள். நானும் தங்களை காதலித்தவள். மனைவியின் உரிமை இல்லறத்தில் இருக்கிறது மகாதேவா. ஆனால் ஒரு காதலியின் உரிமை எதில் இருக்கிறது என்று தாங்களே கூறுங்கள். தாங்கள் மகாதேவர் அல்லவா? ஒரு சாமானிய மானிடனை போல் தங்களை காதலித்தவளை தங்கள் இல்லத்திற்கு வெளியே நிறுத்துவீர்களா? என் மேல் காதல் கொண்டது தாங்களே. நான் தங்களைத்தான் காதலிக்கின்றேன் என்று ஓர் நாளும் நான் உன்னிடம் எடுத்துரைத்ததில்லை கங்கா. இப்பொழுது தாங்கள் குரோதத்தில் மரியாதையின் எல்லையை மீறுகின்றீர்கள். தாங்கள் கைலாயம் வந்திட விரும்புகின்றீர்கள். என்னுடன் கைலாயம் வாருங்கள், என்னுடன் கைலாயம் வாருங்கள், என்னுடன் கைலாயம் வாருங்கள். அசுரமாதா, நடக்காது என்று எண்ணியது நடந்துவிட்டது. மகாதேவர் இப்பொழுது தேவி கங்கையை தன்னுடன் கைலாயத்திற்கு அழைத்து செல்ல தயாராகிவிட்டார். எதற்காக கவலை கொள்கிறீர்கள் அசுரகுரு? இப்பொழுதுதானே ஆட்டம் சூடு பிடித்துள்ளது. நடப்பதைக் கண்டு ஆனந்தம் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று சிவனின் காதலி, சிவனின் மனைவியான சக்தியை எதிர்கொள்ளப் போகிறாள். தவமும் தியாகமும் நாம் கண்டுவிட்டோம். இனி கைலாயத்தில் தாண்டவம் தான் நடக்கும். தாண்டவம், தாண்டவம், தாண்டவம். இந்த சிவசக்தி காதல் மற்றும் ஒற்றுமையின் பிரதிபிம்பமோ அவர்கள் பிரிவதை காண்பதற்கு ஆனந்தமாக உள்ளது. கங்கையின் மனதில் விதைத்த சுயநலம் என்ற விதை வளர்வதற்கும்
சிவன் மற்றும் சக்தியின் வாழ்க்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. நாராயணா, எதற்காக தேவி கங்கை இவ்வாறு பிடிவாதம் கொள்கிறார்கள் பிரபு? எதற்காக அவர்கள் கௌரவமான தனது பயணத்தை தானே களங்கப்படுத்திக் கொள்கிறார்கள்? இச்சம்பவத்தில் அடங்கியுள்ள அர்த்தம் இப்பிரபஞ்சத்தோருக்கு ஒரு பாடமாக போகின்றது. ஏனென்றால் புனிதமான தேவி கங்கை இவ்வாறே பிடிவாதம் கொண்டிருந்தார்கள் எனில் பிறகு அவர்களுடன் இணைந்த சிவசக்தியும் கங்கையின் செயலுக்கான பலனை அனுபவிக்க வேண்டும். மிக புனிதமான இந்த நீர் தாங்களே கங்கா. தங்களின் நிலையை நன்கு அறிந்திடுங்கள். இன்று ஒருவேளை தாங்கள் தங்கள் மனதில் இந்த துவேஷம், இந்த குரோதத்தை சுமந்து என்னோடு கைலாயம் வந்தால் தங்களின் இந்த புனிதத் தன்மையானது, நலம் தரும் இந்த ஜலம் யாவுமே அதன் பிறகு அர்த்தமற்றதாகும். ஒருவேளை தாங்கள் தங்கள் காதலை களங்கமுறச் செய்ய விரும்பினால் என்னுடன் கைலாயம் வாருங்கள். தாங்கள், நான், தேவி பார்வதி இவ்வகையில் அமைந்திருப்பது மெய்யானந்தம் என்றிருக்கையில் அவ்வானந்தத்தை பறிக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்பினால் என்னுடன் உடனே வாருங்கள். உண்மை அறிந்திடுங்கள் தேவி கங்கா. கைலாயம் வந்தாக வேண்டும் என்று தாங்கள் விரும்புவது தவறான ஒன்றே. தாங்கள் என் மீது கொண்ட காதலை தெய்வீக உணர்வாய் நான் உணர்ந்திருக்கிறேன். நான் அவ்வகையில் உணர்ந்ததை இல்லற உறவாக மாற்றுவது சாத்தியமாகாது. அதை நினைவில் கொள்ளுங்கள். தங்களின் காதல் தங்களை கைலாயம் அழைத்துச் செல்லாது. தங்களின் லோக நன்மைக்கான புண்ணியத்தை கொண்டு என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள். தாங்கள் கைலாயம் வருவதால் எவருக்கும் பலனில்லை, தங்களுக்கும் எப்பலனும் இல்லை. ஏனென்றால் தங்களின் ஓட்டம் தென்மேற்கு திசை நோக்கியே. ஒருவேளை தாங்கள் இன்று கைலாயத்தை நோக்கி புறப்பட்டு சென்றால் பிறகு தங்கள் ஓட்டம் கிழக்கு திசை நோக்கி இருக்கும். பிரவாகம் கொண்டிருக்கும் நதியின் பாதை மாறுவது பிரளயத்திற்கு அழைப்பு விடுவதாகும். அவ்வாறு பிரளயம் ஏற்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் கைலாயம் நிச்சயம் வருவேன். கைலாயம் நிச்சயம் வருவேன். கைலாயம் நிச்சயம் வருவேன். ஆனால் எனக்கு ஒரு வாக்களியுங்கள். பார்வதி என்னை அங்கே வரவேற்கும் பொழுது அவளது சகோதரி வந்திருப்பதாக கூறாதீர்கள். கங்காதரனின் கங்கை கைலாயம் வந்திருக்கிறாள் என்று கூறுங்கள். கைலாயம் வந்திருக்கிறாள் என்று கூறுங்கள். கைலாயம் வந்திருக்கிறாள் என்று கூறுங்கள். செல்வம் மகாதேவா,
அக்கா, நாராயணா, மகாதேவர் காரண காரியமின்றி எதையும் செய்ய மாட்டார் என்று நான் நன்கு அறிவேன். ஆயினும் பிரபு, தேவி கங்கையை கைலாயம் அழைத்துச் செல்வதில் என்ன உத்தேசம் உள்ளது? அதோடு அவர்களை கங்காதரனின் கங்கை என்று ஏன் அவர் கூற வேண்டும் பிரபு? மகாதேவரின் உத்தேசத்தை நாம் ஆராய வேண்டாம். இச்சம்பவத்தின் முடிவில் அவரது உத்தேசம் நமக்கு தெரிந்துவிடும். சற்று பொறுமையாக இருப்போம். இந்த திருவிளையாடலின் உத்தேசத்தை வெகு விரைவில் நாம் அறிவோம். எங்கள் கைலாயத்திற்கு தங்களை வரவேற்கிறேன் அக்கா. வாருங்கள். என்ன ஆயிற்று? உள்ளே வாருங்கள் அக்கா. தேவி பார்வதி, வந்திருப்பது தங்களின் சகோதரி அல்ல. பிறகு கங்காதரனின் கங்கையே, கங்காதரனின் கங்கையே, கங்காதரனின் கங்கையே, கங்காதரனின் கங்கையே. நன்றாக பாருங்கள். கங்கையின் இந்த வரவு கைலாயத்தில் பிரளயத்தை கொண்டு வரும். மாபெரும் பிரளயம், மாபெரும் பிரளயம், மாபெரும் பிரளயம். என்ன? தாங்கள் என்ன கூறினீர்கள்? தேவி, இன்று கைலாயம் வந்திருப்பது தங்கள் சகோதரி அல்ல, கங்காதரனின் கங்கையாவாள். கங்கை அக்கா, மன்சாவின் குரோத அக்னி சாந்தமானதா? அந்த அக்னி குரோத அக்னி அல்ல, உரிமையின் அக்னி. அது சாந்தமாகாது. மன்சாவுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். எனக்கு அவள் வழிகாட்டியிருக்கிறாள். எனது உரிமை என்னவென்பதை அவள் நினைவூட்டியிருக்கிறாள். என்ன உரிமை? எவ்வாறு வழிகாட்டினாள்? தாங்கள் கூறுவது என்ன? நுழைவாயிலேயே வினாக்களை தொடுப்பாயா? உள்ளே அழைக்க மாட்டாயா? நான் கைலாயத்தின் விருந்தாளி அல்ல, கைலாயத்தின் அங்கமாவேன், கைலாயத்தின் அங்கமாவேன், கைலாயத்தின் அங்கமாவேன்.
என்னை வரவேற்க மாட்டாயா? ஆ, நிச்சயம் வரவேற்பேன். வாருங்கள். தங்களை வரவேற்க கைலாயத்தையே அலங்கரித்துள்ளேன். அதோடு அனைவரும் என்ன பார்க்கிறீர்கள்? சகோதரியை வரவேற்க தயாராகுங்கள். அவ்வாறே தாயே. சிவசக்தியின் வாழ்க்கையில் வரவிருக்கும் பிரளயமானது உனது வன்மத்திற்கான மாபெரும் வெற்றியாக இருக்கும் மன்சா. ஒரு குடும்பம் என்பது அன்னை, தந்தை, குழந்தைகள் இவர்கள் மூவரும் இருப்பது. ஆனால் எனது குடும்பம் என்றுமே முழுமை பெற்றதில்லை. என் குடும்பம் எவ்வாறு இருந்ததோ இன்று சிவனின் குடும்பமும் அவ்வாறே மாறப்போகின்றது. சிவனின் குடும்பமும் அவ்வாறே மாறப்போகின்றது. சிவனையும் சக்தியையும் ஒரு தம்பதியர்களாக கண்டு மகிழும் அனைவரும் இனி அவர்களை ஒரு தம்பதியர் என்று கூறுவதற்கும் தயங்கப் போகிறார்கள். மன்சா, ஒருவரது குடும்பத்தை பிரிப்பது மற்றும் ஒரு இல்லத்தை தகர்ப்பது ஒரு பெண்ணின் குணத்தில் மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிடும். அதை நீ மறந்து விடாதே. தங்களது இந்த அறிவுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. தாங்கள் சிவனிடம் சென்று கூறுங்கள். செல்லுங்கள். எதற்கிங்கு நிற்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் பலத்தின் மமதையில் ஆடுகிறீர்கள். மகாதேவருடன் விரோதத்தை மேற்கொள்கிறீர்கள். ஆனால் ஒன்றை மறவாதே மகளே, இவ்வாறே நீ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் பிராயச்சித்தம் செய்வதற்கான வாய்ப்பையும் இழந்து நிற்பாய். பிறகு ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? செல்லுங்கள். ஆனால் இந்த பயணத்தில் வெல்லப் போவது தங்களது அந்த சிவன் அல்ல, நான் தான் தாயே. தங்களை வெற்றியின் எல்லையில் சந்திக்கிறேன். மன்சா, அற்புதம். கைலாயம் அழகாக இருக்கின்றது. நான் இதற்கு முன்பே இங்கே வந்திருக்க வேண்டும். இங்கு நான் வரக்கூடாது என்று என்னையே தடுத்தேன். நான் ஒரு மதி கெட்டவள். சகோதரி கங்கா, தங்களை இங்கு கைலாயத்தில் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாருங்கள், நான் உங்களுடன் ஏராளமாக உரையாட வேண்டும்.
நான் ஏதும் உரையாட விரும்பவில்லை. நந்தி, சகோதரி களைத்திருப்பார்கள். விருந்தினர் அறைக்கு அழைத்துச் செல். அவ்வாறே தாயே. இல்லை, இது நாள் வரை நான் மகாதேவரின் பக்தையாக இருந்து வந்தேன். அவர் மீது கொண்ட காதல் காரணமாக என் அடையாளத்தை இழந்து நின்றேன். ஆனால் சிவனின் சக்தியோ, ஒரே நொடியில் கங்காதரனின் கங்கையை விருந்தாளியாக்கிவிட்டாய். வந்து செல்பவரை தான் விருந்தாளி என்று அழைப்பார்கள். நிரந்தரமாக தங்குபவர்களை அல்ல, நிரந்தரமாக தங்குபவர்களை அல்ல, நிரந்தரமாக தங்குபவர்களை அல்ல. பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி தன் சகோதரியை வேகமாக அனுப்ப நினைக்கிறாள். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. வாருங்கள் கங்காதேவி, தங்களுக்கு இப்பொழுது ஓய்வு தேவை. நான் இங்கு ஓய்வெடுக்க வரவில்லை. என் உரிமையை கோர வந்திருக்கிறேன். என் உரிமையை கோர வந்திருக்கிறேன். என் உரிமையை கோர வந்திருக்கிறேன். அதை அடைவது எவ்வாறு என்று எனக்கு தெரியும். ஆனால் மௌனம் சாதிப்பதால் உரிமை மற்றும் மரியாதை இரண்டையுமே நாம் இழந்து நிற்போம். அதை உணர்ந்துதான் இங்கே உரிமை கோரி வந்துள்ளேன். தேவி கங்கா, தாங்கள் கைலாயம் வந்திருக்கிறீர்கள், ஆனால் கைலாயவாசியாகவில்லை. இங்குள்ள விதிமுறைகளை தாங்கள் கடைபிடிக்கவில்லை. தயை கூர்ந்து கைலாய நாயகியை வணங்குங்கள். கைலாயத்தின் விருந்தாளி அல்ல, கைலாயத்தின் அங்கமாவேன். வந்திருப்பது உன் சகோதரி அல்ல, கங்காதரனின் கங்காவாவேன். நான் இங்கு ஓய்வெடுக்க வரவில்லை. என் உரிமையை கோர வந்திருக்கிறேன். மகாதேவா, இங்கு என்னதான் நடக்கிறது? இவை அனைத்தும் என் வேதனையை அதிகரிக்கிறது. என் சகோதரியின் களங்கமற்ற மனம் திடீரென எவ்வாறு களங்கமானது? பதில் கூறுங்கள் மகாதேவா. ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது? என் மனதின் வேதனை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மகாதேவா. இக்கணமே இதற்கான பதில் எனக்கு தேவை. இதுவரை கங்கையின் ஞானத்தை அனைவரும் கண்டார்கள். இனி கங்கையின் உரிமை போராட்டத்தை காணப்போகிறார்கள். கைலாயத்திற்கு முழு மரியாதையுடன் நான் உள்ளே நுழைந்தது எனது வெற்றியின் முதற்படி மட்டும்தான். இனி இந்த கங்கா என்னவெல்லாம் செய்கிறேன் என்று பாருங்கள். உண்மையை கூற வேண்டுமென்றால்
நதியாய் பாய்ந்து நான் கலைத்து விட்டேன். லோக நன்மைக்காக வாழ்ந்து நான் கலைத்து விட்டேன். நான் இனி எனக்காக நான் வாழ விரும்புகிறேன். என் காதலின் பிரவாகத்தில் நான் மிதக்க விரும்புகிறேன். இந்த கங்கையின் உடல் பொருள் ஆவி அனைத்தும் காதல் வயப்பட்டுள்ளது. என் மனதில் உள்ள காதலின் உரிமையாளர் சிவன், இப்பிரபஞ்சத்தின் மகாதேவர், இப்பிரபஞ்சத்தின் மகாதேவர். தியானத்திலிருந்து எழுங்கள், கண் திறந்து பாருங்கள், என் வினாவிற்கு விடை அளியுங்கள், என் வேதனைக்கு தீர்வு தாருங்கள் மகாதேவா. தாங்கள் நான் காதலிக்கும் காதலன் மகாதேவா, காதலிக்கும் காதலன் மகாதேவா. கங்கை தங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாள். கங்கை தங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாள். அதை கேட்டீர்களா மகாதேவா? என் சகோதரியின் வார்த்தைகள் என்னை கவலைக்குள்ளாக்குகிறது. என் சகோதரி எவ்வாறு இப்படி மாறினார்கள் என்று கூறுங்கள். பதில் அளியுங்கள் மகாதேவா, பதில் அளியுங்கள். என்ன இது? சிவனின் சக்தி மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சிவனோ இக்கணம் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் லயித்திருக்கிறார். ஒருவேளை தங்கள் வினாவிற்கு அவரிடம் விடையில்லையோ என்னவோ, ஆகையாலே மௌனம் காக்கிறார். மகாதேவரின் மௌனத்தின் உத்தேசத்தை புரிந்து கொள்ளுங்கள் சக்தி. மகாதேவர் இப்பொழுது குற்ற உணர்ச்சியில் வாடுகிறார். எந்த சிவனை எண்ணி கர்வம் கொண்டீர்களோ அவர் இப்பொழுது குற்றவாளியாக நிற்கிறார். அவர் இப்பொழுது குற்றவாளியாக நிற்கிறார். ஆகையால்தான் பல யுகங்களாக தங்கள் சுவாசத்தையே உணரும் மகாதேவர் இன்று தங்களுக்கு விடையளிக்க மறுக்கிறார். கைலாயம் எனது இல்லம் மன்சா. அதோடு கணவன் மனைவிக்கிடையே எந்த விஷயத்தையும் உரையாடுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. மரியாதையாக கூறுகிறேன், இங்கிருந்து செல். தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். தங்களது இல்லத்தில் என் அன்னைக்கு நிகரான தேவி கங்கை இருக்கிறார்கள். நான் இங்கு அவர்களை காண வந்தேன். தங்களின் அழுக்குரலையும் மகாதேவரின் மௌனத்தையும் காண வரவில்லை. ஓ, இதுதான் கைலாயமா? சிவசக்தியின் மகத்துவத்தை போலவே கைலாயத்தின் அழகும் இருக்கிறது. தங்கள் மௌனத்தை நான் என்னவென்று புரிந்து கொள்வது மகாதேவா? அமைதி என்றா அல்லது குற்ற உணர்ச்சி என்றா? இல்லை தேவி பார்வதி, எவ்விதத்திலும் நான் குற்றவாளி அல்ல. பிறகு ஏன் என் அழைப்பிற்கு தாங்கள் செவி சாய்க்கவில்லை?
வேதனை மனதில் இருந்து அல்ல, மதியிலிருந்தே உதயமாகின்றது பார்வதி. சங்கடங்கள் யாவிற்கும் தீர்வு கண்டிட நாம் நமது மதியினை சமநிலைப்படுத்த வேண்டும் பார்வதி. நான் அறிவேன். தாங்கள் கூறுவது அனைத்தையும் நான் ஏற்கிறேன். புரிந்து கொள்ளவும் முயல்கிறேன். ஆனால் ஒரு ஆதிசக்தியாக சிந்திக்காமல் ஒரு பெண்ணாக சிந்திக்கும் பொழுது எவ்வாறு இதை ஏற்பது? எனது கைலாயத்தில் எனது சிவனுடன் ஒருவர் காதலை பற்றி பேசினால், அவரை அடைய வேண்டும் என்று கனவு கண்டால் எவ்வாறு அமைதி காப்பது? அமைதி காக்க வேண்டும் பார்வதி. இச்சங்கடத்தினை, காணும் கண்ணோட்டத்தினை மாற்றி அமைக்க வேண்டும். அதன் பிறகே மனம் சஞ்சலமடைந்திடாது, சிந்தனையும் சீராக அமையும். அது எவ்வாறு? இப்பொழுது தேவி கங்கா மனக்குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார். சிந்தையிலும் கலக்கம் இருக்கிறது. வேறொருவர் உரைத்ததை கேட்டு அவர்கள் தனது மரியாதையை, கௌரவத்தை, மேலும் புனிதத்தன்மையை கேள்விக்கிடமாக்கி உள்ளார்கள். தாங்களே என்னிடம் கூறுங்கள். பல வருடங்களாக கங்கையில் குளுமையை உணர்ந்த நாம் எவ்வாறு இக்கணம் உஷ்ணத்தை உணர்கிறோம்? இதன் தீர்வை நாம் கண்டறிய வேண்டும். பொறுமை கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களின் மனக்குழப்பம் விலகியதும் சங்கடத்தின் தீர்வும் கிட்டும். எப்பொழுது சூழ்நிலை சீர்பெறுகின்றதோ அப்பொழுது தேவி கங்கா கைலாயத்தை துறந்து தானே சென்று விடுவார்கள். சாம, தான, தண்ட, பேதம் இவை அனைத்தையும் சிவசக்தி பயன்படுத்துவார்கள். தங்களை இங்கிருந்து அனுப்புவதற்கு அனைத்து விதத்திலும் முயற்சி செய்வார்கள். இந்நேரம் அவர்கள் திட்டத்தையும் தீட்டியிருப்பார்கள். அவர்கள் இருவரும் என்ன திட்டம் தீட்டினாலும் சரி, நான் இனி கைலாயத்தை துறந்து எங்கும் செல்ல மாட்டேன். கைலாயத்தை துறந்து எங்கும் செல்ல மாட்டேன். நன்றாக ஓய்வெடுத்தீர்களா? நீ மகாதேவரை அடைவதற்காக தவம் புரிந்த பொழுது உனக்கு அதீத அன்பு எவ்விடத்தில் கிடைக்கிறது என்று கேட்டேன். நீ சிவாலயத்தில் என்று கூறினாய். ஒருவருக்கு சிவ ஆலயத்தில் இருக்கும் பொழுதே நிம்மதி என்றால், அவரது அருகாமையில் இருக்கும் பொழுது நிம்மதி இல்லாமல் இருக்குமா? மகாதேவரின் தீப ஆராதனைக்காக அழைக்க வந்தேன். கைலாயத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து அனுதினமும் மகாதேவருக்கு ஆராதனை செய்வோம். தங்களை நீ அதற்காக அறிவாயா? சதியின் மரணத்திற்கு பிறகு அவரை பார்த்து கொண்டது நான் தான். அவர் வேதனைக்கு தீர்வு தந்தேன். நான் மகாதேவரை காதலிக்கிறேன். அவர் காதலை பெறாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.
இப்பிரபஞ்சத்தில் உள்ள யாவரும் தனக்கென்று குடும்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்காக வாழ்ந்திட முயல்கின்றனர். அவ்வாறு வாழ்வதில் எத்தவறும் இல்லை. எனினும் இப்புவியே ஓர் இல்லம்தான். எனவே புவியில் ஜீவிக்கும் மானிடர் யாவரும் அவர்களின் சொந்தங்கள் என்றே கருத வேண்டும். எனினும் சில சமயங்களில் நாம் யாவரையும் ஏற்றிட இயலாது. ஏனெனில் அசுரர்களும் எனது குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் ஆற்றும் செயல் அண்ட சராசரத்திற்கே அழிவை தேடித் தரும் என்றால் அப்பொழுது அவர்களை சம்ஹாரம் செய்யும் கடமை எனக்கு இருக்கும். நினைவிருக்கட்டும், குடும்பத்தில் உள்ளவராயினும் தவறிழைத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது தவறாகாது. ஓ